ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோட 69வது பாடல் என்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பாடல் அனைவருக்கும் மிகவும் தெரிந்த பாடல். எல்லாருமே சொல்லுவா அபிராமி அந்தாதி யாரு என்ன இதுன்னு தெரியாட்டாலும் செவி வழியாக கேட்டு எல்லாராலையும் எப்பொழுதும் சொல்லப்படுகின்ற ஒரு அருமையான பாடல். அம்பாள அபிராமி நினைச்சாச்சுன்னா என்னதான் கிடைக்காது அவளுக்கு. போற இதுல என்ன சொன்ன, படையாத பேர் கிட்டாத பேர்களே இல்லை அப்படின்னு, படையாத தனம் இல்லையே அப்படின்னு சொன்னவ என்னவெல்லாம் கிடைக்கும். அபிராமிய நாம அவளையே சார்ந்து இருக்கும்போது அவள் எதை கொடுக்க மாட்டா நம்மளுக்கு, எந்த விதமான படையாத தனம் இல்லையேன்னு சொன்னவர் அது எப்படிப்பட்டது என்னெல்லாம் அப்படிங்கிறத இதுல விளக்கமா கொஞ்சம் நம்மளுக்கு தெரியறாப்புல ரொம்ப அழகா அப்படின்னு என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு. அவளை நினைச்சா எது கிடைக்காது அதுவே சொல்றார். நல்லன எல்லாம் தரும்னு சொல்லிட்டார். இதுல அவர் ஒன்னொன்னா சொல்லி பார்க்கிறார். இதுவா அதுவான்ட்டு வேண்டாம், யார் எதுதான் கொடுக்க மாட்டான்னு அவருக்கே தோணிடுறது போலக்கு. அதனால இந்த பாடல்ல நல்லன எல்லாம் தரும்னு சொல்லிடுறார். அதனால இது இப்ப சொல்லும் போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அது என்ன பாட்டுன்னு. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு சொல்றார். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் சொல்லி பார்த்தார். நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ரொம்ப அழகா என்ன 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 சொல்லவே வேண்டாம், எல்லாமே கொடுத்துடும்னு அவர் சொல்ல வந்துட்டார். வருது எல்லா செல்வங்கள் தனம்னு சொல்லும் போது நம்ம நினைக்கிறோம் பொருள் செல்வம் மட்டும்தான் தனம் நினைக்கிறோம். எல்லாமே கல்வியும் செல்வம் தான் சொல்லுவோம், கல்வி செல்வம். அதனால ஆனா இவர் என்ன சொல்றார், தனம் தரும் சொல்லிட்டு கல்வியும் தரும் சொல்லிட்டார். ஒரு நாளும் தளர்வரியா, எந்த ஒரு நாளும் தளர்வரியான்னு ஏன் சொல்றாருன்னு இப்ப இதுல கொஞ்சம் விரிவா அனுபவிக்கலாம். முதல்ல தனம் தரும் சொல்றார். சரி, தனம் தரும் அப்படின்னு ஏன் சொல்றார் முதல்ல அப்படின்னா, தனம்னா செல்வத்தை மட்டும் தருமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம இப்ப சொன்ன மாதிரி தனம்ங்கிறது சிறந்த தனம் என்னதுன்னா மனசாந்தி, இறை வழிபாட்டுக்குள்ளது பெரிய இதை சொல்றாரு இதுல அப்போ தனம் தரும் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன மாதிரி தனம்? நம்ம பொருள் சேர்த்து நிறைய சாமான்கள்லாம் வாங்குறோமே அதுக்குள்ள தனமா? அது மட்டுமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்றார். ஏன்னா தனம் தரும் அப்படின்னு சொல்லும் போதே எது சாந்தி, யாராலையும் தரப்பட முடியாத மனசாந்தி, அதை தனம் தரும் அப்படின்னு சொல்றாரு. இதுல அந்த பக்தி இந்த சிறந்த செல்வம். அதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் கூட சொல்லியிருக்க, செல்வ நெடு மாடம் சென்று சேன் ஓங்கி செல்வ மதி தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்வதில்லை, சிற்றம்பலமேக செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமே அப்படின்னு சொல்றாரு. எது செல்வம் அப்படிங்கிற பக்தி தான் சிறந்த செல்வம்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். ஏன்னா அது யாராலையும் தரக்கூட முடியாத மனசாந்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். இன்னும் என்ன சொன்னார், இந்த உலகத்துல பொருள் இல்லாமல் சுகமாக வாழ முடியாது. இந்த பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவா. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி வள்ளுவர் பெருமான் சொன்ன மாதிரி இந்த பொருட்செல்வம் எது அங்க போறதுக்கு அருள் இருந்தால்தான், அவனுடைய அருள் இருந்தால்தான் அந்த உலகத்துக்கே போக முடியும். இங்க பொருள் வேணும் அப்படிங்கிற. அப்போ இதுல பொருள் அருள் ரெண்டுமே சொல்றாரு. அப்போ அருளையும் ஒரு பொருளாகத்தான் இவர் சொல்றார். அது அப்போ பொருளை விட அருளின் மேன்மை, அது மேன்மை வாய்ந்தது. அப்போ அப்பேற்பட்ட இறை பக்தியை கொடுக்கக்கூடிய தனத்தை தரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பொருள் இல்லாட்டாலும் எல்லா பணக்காரா மட்டுமே இந்த உலகத்துல வாழறாளா? ஏழையா இருந்தாலும் அவளுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அவளாலே வாழ முடியும்.
பொருள் இருந்தால் ரொம்ப பணக்காராலாம் உயரிய வாழ்க்கை வாழ்வா, இல்லைன்னா எளிய வாழ்க்கை. நம்ம சொல்வா கஞ்சியோ கூழோ குடிச்சிட்டு தனியாக வாழற வாழி இருக்கா. நிச்சயமா டெய்லி 10 வித பட்சணம் பகை வச்சு சாப்பிட்ற வாழி இருக்கா. அந்த மாதிரி காய்கறி வச்சுண்டு அப்போ பங்களா பட்டு மெத்தை இருந்தால்தான் வாழ்க்கைங்கிறது இல்லை. ஏழையா குடிசையில் இருக்கிறவன் நிம்மதியாக தூங்குவான், அங்கே இருக்கிறவன் கூட தூக்கம் வராது. அதனால் பாயில் கூட படுத்து தூங்க முடியும், பட்டு மெத்தை இருந்தால் தான் தூங்க முடியுங்கிறது இல்லை. பொருள் இருந்தால் அது அவர்களுக்கு உள்ள இது, அதை பயன்படுத்தலாம். பொருள் இல்லாட்டா டெய்லி பட்டு கட்ட வேண்டாம். பட்டு இல்லாட்டாலும் ஏதோ ஒரு கந்தலையாவது ஒரு தைச்சாவது கட்டிக்க முடியும் இல்லையா, ஒரு ஆடை கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி மானத்தை காக்கிறதுக்கு தான் ஆடை, பட்டு உடுத்தினால்தான் ஆடையா இல்லை இல்லையா. அதனால தான் பொருள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் இந்த உலகத்தில் வாழ முடியும் இல்லையா. குடிசையாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஒழுகும், பங்களா இருந்தால் ஒழுகாமல் வீடாக இருக்கலாம், அவ்வளோதான். ஏதோ ஒன்று கஞ்சியை குடித்தாலும் வயிறு நிறையும், பல வகை பட்சணங்களோடு சாப்பிட்டாலும் வயிறு நிறையும். அதனால் பொருள் இருந்தாலும் சரி அருள் தான் வேணும். அப்போ இறை பக்தி, அந்த மனசுங்கிறது சாந்தியை கொடுக்கக்கூடியது இறை பக்தி அப்படின்னு சொல்கிறார் இவர் ஏன்னா தனம் தரும் செல்வம் தரும்னு எல்லாருமே கல்வி தரும்னு அம்புட்டு பேரும் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருந்தாராம். நான் இந்த பாட்டை டெய்லி அம்பாள் சன்னதியில் சொல்லுவேன், ஆனால் இது யார் பாடினது எந்த இதில் இருக்குன்னே எனக்கு தெரியாது, அபிராமி அம்பாளா, எனக்கு அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன்னு சொன்னாராம். அதை மாதிரி இந்த பாடலை தெரியாமட்டால் கூட எல்லாரும் கேள்வியாக செவி வழியாக கேட்டு ஒரு தனம் தரும் கல்வி தரும் அப்படின்னு சொல்லிடுவா எல்லாரும் அந்த மாதிரி அப்பேற்பட்ட இது. இந்த பாடல் இது எதற்கு நிகரானது அப்படின்னு பார்த்தோம்னா, சௌந்தர்ய லகரியில் ஆதிசங்கர பகவத் பாதால் 99வது ஸ்லோகம்னு சொல்லியிருப்பார். இந்த பாடலுக்கு அந்த பாடலை நேராக எடுத்துக்கலாம். சரஸ்வத்யா லக்ஷ்மியா விதிகரி சபத்னோ விகரத்தே ரதேபாதி விரத்தியம் விதிலயதி ரம்யேன பபுஷா சிரம் ஜீவன்னேவ ஷபித வியதிகர பரானந்தாபிஹ்யம் ரசயதி ரசம் தொத் பஜனவான்னு சொல்கிற மாதிரி ரதே பாதி விரத்தியம் சிதிலயதி ரம்யேன பபுஷா இதெல்லாம் தரும்னு சொல்கிறார். அந்த அம்பாளை பற்றி ஆதிபராசக்தி அவள் சௌந்தரிய லகரியில் அவர் சொல்கிறார் எதெல்லாம் கொடுக்கும்னு சொல்லும்போது முதல்ல இவர் கல்வியை சொல்கிறார். சரஸ்வத்யா லக்ஷ்மியா சொல்கிறார். இவர் முதல்ல தனம் தரும் கல்வி தரும்னு சொல்கிறார். அவர் எதனாலன்னா இவர் கல்வி கற்ற அதனால எல்லா சிறப்புமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதனால சங்கரர் பாடும்போது கல்வியினால எல்லாமே கிடைக்கும், கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே முதல்ல கல்விக்கு அவர் இது கொடுத்தாரு. ஏன்னா கல்வியினால எல்லாமே அந்த காலத்துல, இப்ப இந்த காலத்துல, ஏன்னா அபிராமி பட்டம்லாம் வாழ்ந்தது இந்த காலம். அதனால ஒருவேளை அவர் கண்டால் முதல்ல தனம் தரும்னு சொல்லிட்டாரோ. அவர் சரஸ்வதி சொன்னார், இவர் முதல்ல தனம் தரும்னு சொல்லியிருக்கலாம். நம்மளுக்கு தனத்துக்கு தானே இப்போ எல்லாருக்கும் அது செல்வம் இருக்கிறவா தான் ஏழை சொல் அம்பலம் ஏறாது அப்படின்பா. இப்போக்குள்ள காலத்தில் அது நன்மை சொன்னால் கூட அது காதில் வாங்கிக்க மாட்டா, பணக்காரா தப்பாக சொன்னால் கூட அது அவரே சொல்லிட்டார் அப்படின்பா. அது மாதிரி இப்போ உள்ள காலமாக இருக்குது. அதனால் இவர் முதல்ல தனம் தரும்னு ஆரம்பிச்சிருக்கலாம். அதனால் தனம் தரும்னு ஆரம்பித்து இவர் அப்படி சொல்லியிருக்கார். அதனால அவர் என்ன சொன்னார், அது ஆயுள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். பஜனவானு அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆயுசு கிடைக்கும், இடைவிடாமல் பூஜிப்பவருக்கு இந்த செல்வம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. பஜனவானுன்னு சொல்லி முடிச்சார். இவர் அன்பர் என்பவர்க்குன்னு சொல்றாரு. இவரும் அதே மாதிரி தான் சிரம் ஜீவன் நேவ அப்படிங்கிற நீண்ட நெடுங்காலம் வாழ்வர்கிறார். இவர் என்ன சொல்றாரு, அதை சொல்லல, மற்றதெல்லாம் சொல்றார். ஏன்னா அபிராமி அம்மை இருக்கிற ஸ்தலமே யாரு, மார்க்கண்டேயனுக்காக காலனை சம்ஹாரம் பண்ணின திருக்கடையூர் ஸ்தலம். அதனால அங்க போய் சோஸ்திரம் பண்றவாளுக்கு நிறைய வாழ்நாள் கிடைக்குங்கிறதுக்காண்டி அவர் சொல்லாம விட்டுருக்கலாம். அதனால அவள் அந்த கஷேத்திரத்திலேயே இருக்கக்கூடியவள்ங்கிறதுனால சொல்லியிருக்கலாம். அப்ப தனம் தரும்னு சொன்னவர் இப்ப ஏற்பட்ட தனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதனால குறைவிலா நிறைவே எனவும் நீங்காத செல்வம் அப்படின்னு ஆண்டாள் சொல்ற மாதிரி குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன்னு திருப்பாவையில சொல்ற. அப்ப செல்வம் என்பது என்னது சொல்றார் குமரகுருபர சுவாமிகள். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே அப்படின்னு சொல்ற. எப்படி நம்ம ஆனால் செல்வம் எடுத்தாச்சுன்னா குறைஞ்சிடும். இப்போ 100 ரூபாய் இருக்குன்னா 2 ரூபாய் எடுத்தால் 98 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் கல்விங்கிற செல்வம் வற்றாதுங்கிற. அதனால கல்வி, அந்த கல்வி செல்வத்தை சொல்றார் அவர் இவர் கல்வி தரக்கூடியது அப்படின்னு
ஆனால் அவ்வுலகத்துக்கு போகும்போது அருள் வேணும். அந்த அருள்ங்கிற அந்த தனத்தோட கல்விங்கிறதும் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறார் இவர் வந்துட்டு. கல்வி அப்படியே அந்த தனம்ங்கிறது முக்திங்கிற தனம் கூட வச்சுக்கலாம். பெரிய அரிய பெரிய தனம்லேயே அடையப்பட முடியாத தனமாக இருக்குது. அப்போ முக்தியான தனத்தை இந்த உலகத்தில் அம்பாள் நமக்கு அருளணும் அப்படிங்கிறதுக்காண்டி இவர் சொல்லலாம். முக்தியான தனத்தையும் தரணும் அப்படிங்கிறதுக்காண்டி என்னெல்லாம் சொல்கிறார்? அந்த தனம்க்கு பொழுது மனசாந்தி, அப்புறம் பரம்பரையாக வரக்கூடிய செல்வ தனம், மகிழ்ச்சி, மனதிற்கு மகிழ்ச்சி குடிக்கக்கூடிய தனம், அப்புறம் நாமெல்லாம் அனுபவிக்கிறோமே அந்த தனத்தை தரணும், முக்தியான தனம், இதெல்லாம் தனமாக சொல்கிறார் அவர் அதனால தான் தனம் தரும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தாப்புல கல்வி தரும்னு சொல்கிறார். கல்வி தரும் அப்படின்னா ஏன்னா கற்றவனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையா? அப்போது கடவுளை நாம் அறியணும்னா நம்மளை காட்டி கொடுப்பது கல்வி அப்படிங்கிற. அப்போது நம்ம கடவுளை அறியறதுக்கு ஒரு கல்விங்கிற ஒரு அதுவும் அந்த செல்வமும் நமக்கு வேணும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்துன்னு திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி கல்வி அழியக்கூடிய இது இல்லை, உலக சுகங்களுக்கு காரணமானது இல்லை. நம்ம அனுபவிக்கிறதுக்கு தனம் வேணும், ஆனால் அது எதுனாலும் அழிச்சுன்னு போயிடும். வெள்ளம் வந்ததுன்னா எடுத்துன்னு போயிடும் நம்ம சொல்கிற மாதிரி. ஆனால் இந்த கல்விங்கிற செல்வம் குமரகுருபர சுவாமிகள் நீதிநெறி விளக்கத்தை சொல்லியிருப்ப, அறம்பொருள் இன்பம் வீடும் பயக்கும் புறம் கடை நல்லிசையும் நாட்டும் உறும் கவல் ஒன்று உற்று ஒழியும் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிர்க்கு உற்ற துணை அப்படின்பார். அப்போ அப்பேற்பட்ட கல்வி எவ்வளவு சிறந்தது அப்படின்னா, இப்போ இந்த இதில் கல்வி நம்ம சின்ன வயசுல உள்ளவா எனக்கு கல்வியை கொடுன்னா அவளுக்கு படிக்கிறதுக்குள்ள கல்வி சொல்லலாம். வயதானவர்களுக்கு கல்வி என்ன தரும் அப்படின்னு கேட்டால் ஞானம். அந்த கல்விங்கிறது ஞானத்தை குறிக்கக்கூடிய சொல்லாக இருக்கின்றது இதில் ஏன்னா இந்த கல்விங்கிறது அறம்பொருள் இன்பம் வீட்டை தருமானா தராது. அப்போ கல்வி கற்ற எல்லாருக்குமே அது கிடைச்சிருக்கணுமே இல்லையா? அப்போது இங்கே ஞானம் அப்படிங்கிற சொல்லு ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக. அபிராமியை தொடும் பொழுது ஞானம் அப்படிங்கிற கல்வி கிடைக்கும் அப்படிங்கிறதான்னு சொல்கிறார். ஞானம் பெற்றவர்கள் அவர்கள் எல்லாம் ஏன்னா ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், ராமகிருஷ்ணர், பரமஹம்சர், விவேகானந்தர், எத்தனை பேர் இருக்கா நம்ம பார்க்குறோம். அவர்கள் எல்லாம் கல்வி கற்றதுனா ஞானிகளாக மாறினார் இவர்கள் எல்லாம். அப்போ அவர்கள் கற்ற கல்வி உயர் ஞானம் அவர்களுக்கு. அது அப்போ மனக்கவலை நம்மளுக்கு ஒரு மனசுக்குள்ள நம்மளுக்கு கவலைக்கு காரணமே இல்லையே, எல்லாத்துக்கும் கவலை வந்துடும். அப்போது இந்த கவலை என்னது இருக்குன்னா தீர்த்து வைக்கக்கூடியது ஞானம். ஞானம் தான் வேணும் அந்த சமயத்துக்கு. நம்ம இதுக்கு என்ன இது, நம்ம இதுலேருந்து மீண்டு வர்றது எப்படி அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா கீதா உபதேசம் பண்ணின கீதா ஞானம், கண்ணன் உபதேசித்த கீதா ஞானம் தான் அர்ஜுனனுக்கு அவருடைய கடமையை செய்ய வைத்தது. அதனால கல்வி தரும் அப்படின்னா இறைவனை காட்டி தரும் ஞானத்தை அருள்வாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கல்வியும் கொடுக்கும். அப்போ கல்விங்கிறது இல்லைனால் இதை கடவுளே தெரியாது அப்படிங்கிற. அதனால கல்வியும் கொடுக்கும்னா எந்த விதமான பள்ளி கல்வியினாலும் சரி ஞானம்ங்கிற கல்வியினாலும் எல்லாவற்றையும் கேடில் விழ்ச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றும் அவை அப்படின்னு சொல்கிற மாதிரி பொருட்செல்வம் எடுத்தால் குறையும், ஆனால் கல்வி செல்வம் அள்ள அள்ள குறையாது, வளர்ந்துட்டு போகக்கூடியது இல்லையா? அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையரேனும் இலர் அப்படிங்கிற மாதிரி அறம் செய்ய மாதிரி அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கு உள்ளழிக்கவா அரண் அப்படின்னு சொல்கிற மாதிரி திருவள்ளுவர் இந்த கல்விக்கே நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கார். ஒவ்வொரு அதிகாரம் சொல்லும் போது அப்போ ஏற்பட்ட கல்வி இந்த தனி செல்வம் மட்டுமே மனசுக்கு அமைதியை தராது, கல்வியோடு கூடின செல்வம் தான் மன அமைதியினை கொடுக்குங்கிறதுக்காண்டி என்ன சொன்னார்? தனம் தரும் கல்வி தரும். அப்போ பள்ளி கல்வி கல்வி எல்லாத்தையும் தரக்கூடியவளாக ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் அப்படிங்கிறார். நமக்கு ஒரு நாளும்னு ஏன் சொல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே நம்மளுக்கு என்ன ஏன் ஒரு நாளும் தளர்வறியா, எப்பொழுதுமே மனசு துன்பப்படாமல் தளர்வறியாமல் இருக்குமா, அப்பேற்பட்ட இதை கொடுக்கக்கூடியவள் அவள் அம்பாள் அதனால தான் சொல்கிறேன். ஏன் நம்மளுக்கு ஒரு கவலை வந்துட்டுன்னு வச்சுக்கோ, மனசு என்னெல்லாம் பாடுபடுறது நம்மளுக்கு இல்லையா? ஒரு அதையே நினச்சி துன்பப்படக்கூடாதுன்னு நினச்சா மீண்டும் மீண்டும் மனசு அதிலேயே போய் சுற்றும்.
அப்போது அந்த மாதிரி அதுலேருந்து வெளியில் வரக்கூடியது, அந்த ஒரு நாளும் தளர்வரியா அந்த மனத்தை கொடுக்கக்கூடியவள் அபிராமி அப்படின்னு சொல்கிறார். அப்போ மனக்கவலை போக்கணும் அப்படின்னா மனக்கவலை போக்குவதற்கு என்னதுன்னா, தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னு திருவள்ளுவர் சொன்னார் இல்லையா? அவளை போய் பணிஞ்சு நம்ம இது பண்ணிட்டா மனக்கவலை நம்மளுக்கு தீரும்னு அவரே 2 வரியில ரொம்ப அழகா பார்த்தா 7 இது 4 3 7 இதுல 1.25 அடியில் அந்த குரல்ல ஒரு உலகத்தையே நம்மளுக்கு அடக்கி காமிச்சுருவார். அவர் வந்துட்டு இந்த புரட்சியே நடத்திருக்காரு. இதுல வந்துட்டு எல்லாருக்கும் கவலை நீங்கணுமா, அப்போ தனக்கு ஊமை இல்லாதான் தாழ் சேரணும் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி ஒரு இதே சொல்லி பகவான்கிட்ட போய் தஞ்சம் அடைஞ்சாச்சுன்னா எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தருமே, இம்மையே ராம என்னும் 2 எழுத்தினால் அந்த ராம நாமம் உச்சரித்தால் எப்பேற்பட்ட இதெல்லாம் கிடைக்கும்னு கம்பர் அழகா எடுத்து சொல்றார். அதனால திண்மை பாவம் எல்லாமே ஓடும் வீடும் தீரும் தேயும்னு சொல்லிடுறார். ஏன் போகும்னு சொல்லாமல் தேயுமேனு போயிடும். ஏன்னா அதை மாதிரி பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறம் எழ உரைப்பது போல் உன்னை கொண்டு என் ஞாபகம் தன்னில் மாற்றின்றி உரைத்து கொண்டேன்னு திவ்ய பிரபந்தத்தில் சொல்கிற மாதிரி சுந்தரர் என்ன சொல்லுவார், நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லுவார். அப்போ அது சொல்ல சொல்ல நம்மளுக்கு மனக்கவலை ஒரு நாளும்னு ஏன் சொன்னார் அப்படின்னு என்ன, அந்த ஒரு நாள் எந்த நாள், காலன் வரும் நாள் நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் மனசுக்குள்ள. நம்ம பிறப்பு வந்தாச்சுன்னா வயசாகிடுச்சுன்னா நம்மளை என்னைக்கு கூட்டிகிட்டு போவான், இப்போ வந்துடுமோ அது வந்துடுமோன்னு அந்த சமயத்தில் நம்ம படுற கஷ்டங்கள் இருக்கு இல்லையா, மனசுக்குள்ள தீராத கவலைகள் இருக்கும். அந்த நேரத்தில் கூட ஒரு கவலையும் இல்லாமல் நம்மளை அவள் காப்பாள். அதனால தான் ஒரு நாளும் அதான் மைப்போதகத்துக்கு நிகர் என போது எருமைக்கடா விசையேறியே மா கோர காலன் வரும்போது தமியேன் மனம் கலங்கி தியங்கும் அப்படின்னு சொல்றாரு. எதுல? அபிராமி பற்ற அபிராமி பதிகத்துல நம்ம பொருள் அனுபவிச்சோம். கார் மாமிசை காலன் வரி கலப தேர்மாமிசை எதிரப்படுவாயின்னு கந்தரஞ்சகுதியில அழகா அருணகிரிநாதர் சொன்னார். திருப்புகழ்ல இழுக்க வந்திடும் தூதர்களானவர் பிடிக்கு முன் புனது தாழ் மலராகிய இணைப்பதம் தரவே மயில் மீதினில் வரவேணும்னு சந்திரகலாஸ்துதியில் அப்பைய தீட்சிதர் சொன்ன திருப்புகழ்ல அருணகிரியார் சொல்லியிருக்கார். இதுல ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படி அழகா சொல்றார். உன்னை நினைக்கும் போது யார் என்னை இழுக்க வந்தாலும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. அப்போ அபிராமி பற்ற கள்ள விநாயகர் பதிகத்துல தண்டாயுதத்தையும் சூலாயுதத்தையும் தாங்கி என்னை கண்டு என் ஆவி கொள்ள நமன் வரும் வேளையில் காத்திடுவாயின்னு சொன்னார். அத மாதிரி அந்த சமயத்துல மனசுக்குள்ள ஒரு பயமே தோன்றா வண்ணம் அவள் நம்மளுக்கு ஒரு நாளும் தளர்வரியா மனத்தை கொடுப்பாளாம். இவர் சொல்வார், பாரதியார் என்ன சொன்ன, கந்தர் அலங்கார பாடல அனுபவிச்சோம். பாரதியார் காலா பாரடான்னு சொல்லுவார், வாடா அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவு தைரியம் இருந்தா அவர் சொல்லுவார். அந்த மாதிரி நமக்கு மனசுக்குள்ள ஒரு உறுதியை கொடுக்கக்கூடியவளாக, ஒரு நாளும் தளர்வரியா மனத்தை கொடுக்கக்கூடியவள். தெய்வ வடிவம், தெய்வ வடிவம்னா எப்பேற்பட்ட சொல்லுவா. ஒருத்தர் பார்த்தோன்னே என்ன தேஜஸ், அவரை பார்த்தாலே கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கும்பா. அப்பேற்பட்ட வடிவ அழகு. அழகுங்கிறது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகலாம். ஆனால் அந்த எப்பேற்பட்ட நேரத்திலையும் அவளை கை தொழும் போது அந்த தெய்வ வடிவை கொடுக்கக்கூடியவள் அம்பாள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தெய்வ வடிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அழகு வனப்பு இதெல்லாம் சொல்லாம ஏன் தெய்வ வடிவுன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார்னா, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அம்பாள். அதனால எந்த பொருளும் அம்பாளை தவிர உலகத்துல வேறு எதுவுமே அழகு இல்லை. அப்போ வடிவு தெய்வ வடிவுனா சிறந்த தெய்வமாக விளங்கும் அபிராமி அன்னை தன்னை வழிபடும் பக்தனுக்கு தன்னுடைய வடிவத்தையே கொடுப்பாளாம். ஏன்னா இது சௌந்தரிய லகரியில் நம்ம அனுபவிச்சிருக்கோம். பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் ச கருணாம் இதி ஸ்தோத்தும் வாஞ்சன்னு கதயதி பவானித்வம் இதிய ததைவத்வம் தஸ்மை திசசி நிஜ சாயுஜ்ய பதவிம்
முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுட நீராஜித பதாம்ல அவ பவானி தொம்னு சொல்லும் போதே இந்த பக்தன் நம்மளை அவனும் நானும் ஒன்றுன்னு கூப்பிட்டுறான்ட்டு உடனே சாயுஜ்ய பதவி கொடுப்பாளாம். அப்பேற்பட்ட தெய்வ வடிவை கொடுக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கின்றாள் அப்படின்னு அருணகிரியார் என்ன சொன்னார்? இருவினையும் மலமுறை இரவியோடு பிறவியற ஏகபோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வகை பரமசுகம் அதனை அருள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீ நானும் ஒன்னா ஆகணும், அதைத்தானே நம்ம கேட்கிறோம். எனக்கு வேண்டவே வேண்டாம் வேற பிறவி. 4 நிலை சொல்றார். சாமீபம், சாயுஜ்யம், அந்த கடைசியில சாயுஜ்யம், சாரூபம், சாமீபம் வரணுமா, சா லோகம் வரணுமா, சா ரூபம் வரணும், அடுத்தாப்புல சாயுஜ்யம். இந்த 4 நிலைகள்ல சாயுஜ்யத்தை கொடுத்துருவாளாம். அவள் தெய்வ வடிவுன்னு சொல்றது, அந்த தேஜஸ் கொடுக்கக்கூடியவள். அந்த இதனால அப்பேற்பட்ட தெய்வ வடிவை கொடுக்கக்கூடியவளாக அபிராமி இருக்கின்றார். அடுத்தது நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் அப்படிங்கிற. என்ன நெஞ்சில எதுக்கும் நம்ம அடுத்தவாளை பார்த்து பொறாம வந்துடும் நம்மளுக்கு. அந்த வஞ்சமே இல்லாமல் இருக்கக்கூடியதாக நம்மளுக்கு சுற்றம் எல்லாமே நம்மள கூட இருக்கும்போது நம்மளுக்கு மனசு எப்படியுமே வஞ்சமில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்ற. அதனால தான் அந்த மாதிரி நிலைமையை கொடுக்கக்கூடியது வஞ்சம். வஞ்சம் அப்படின்னா கஞ்சத்தனம், வஞ்சத்தனம் அப்படிங்கிற மாதிரி. வஞ்சத்தனம் அப்படின்னா தன்னையும் வாழ வைக்காது, பிறரையும் வாழ விடாது. அப்போ அதுதான் செய்தே தெரிந்தே செய்கின்ற வஞ்சம். அப்போ தெரியாமல் செய்கின்ற வஞ்சம்னா இருக்கு 2 வகையில. அப்போ தெரியாமல் தெரிந்து செய்கின்ற வஞ்சத்தில் தப்புவதற்கு மார்க்கம் இருக்கு. தெரியாமல் செய்கின்ற வஞ்சகத்திலிருந்து தப்பவே முடியாது அப்படிங்கிறார் அவர். ஏன்னா பகவானுடைய அருள் வேணும் அதற்கு. அதனால தான் அந்த தீய தொடர்பே தரமாட்டா அப்படிங்கிற அதை நீக்கி தூய சங்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குமா அம்பாளுடைய அந்த இதை. அவளை போய் நம்ம சேரும்போது நம்மளுக்கு அந்த இதை கொடுக்கக்கூடிய நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அப்படின்னு. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும்னு வள்ளலார் முருகன்கிட்ட வேண்டினார் இல்லையா? அத மாதிரி அருணகிரியார் தோழமை செய்து சலம் செய் குண்டர்கள் அப்படின்னு சொல்லுவார் திருப்புகழ்ல. அத மாதிரி தான் இவர் சொல்றார், அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். அடியார் உறவும் அரண் பூசை நேயமும் அன்பும் அன்றி படிமீதில் வேறு பயன் உள்ளதோன்னு பட்டினத்தார் சொல்லுவார். இந்த மாதிரி பயங்கரமான நம்மளுக்கு இதுலேருந்து தப்பித்து விட்டு நம்மளை சத்சங்கத்தில் இணைக்கக்கூடிய இது அவளுக்குத்தான் உண்டு. அவளை சத்சங்கத்வே நிசங்கத்வம், நிசங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிச்சலதத்துவம், நிச்சலதத்வே ஜீவன் முக்திகி அப்படின்னு அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த இதை கொடுக்கக்கூடியவளா அம்பாள். அதனால உயர்ந்தவர்கள் அந்த உறவு அந்த இதை கொடுக்கக்கூடியவளாக இருக்கு. நல்லன எல்லாம் தரும். எல்லாம் சொல்லி பார்த்தார், இன்னும் என்னெல்லாம் சொல்றதுன்னு தெரியல. நல்லன எல்லாம் தரும்னு சொல்லி முடிக்கிற. அப்போ ஏற்பட்ட உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணினா அது வீண் போகாது, எல்லாமே கிடைக்கும். இதுல கொஞ்சம் கூட ஐயமே வேண்டாம். அதனால நல்லன எல்லாம் தரும்னு சொல்றாரு அவர். இறைவனுக்கு போய் தஞ்சம் அடைஞ்சாச்சுன்னா அவள் என்னத்தை கொடுக்க மாட்டா. அவள் நினைச்ச எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவள் தான் அவள். அந்த மாதிரி நல்லவை அனைத்தையும் கொடுக்கக்கூடியவள் அம்பாள் தான். அதனால தான் நல்லன எல்லாம் தரும். தீயவைகள் எல்லாமே அது கூட நன்மையா மாறிடாதான். பார்க்கறது எல்லாமே நல்லதா தெரியணும்னா தர்மர் கண்ணாடி போட்டுக்கோ, துரியோதன கண்ணாடி போட்டுக்கோம்பா, போட்டுக்காதீங்கோ. அப்போ அதை பார்த்தா எல்லாமே கெட்டதா தெரியும், நல்லது கூட. அப்போ எப்போதுமே நல்லது, அந்த தீவையா இருந்தாலும் அதையும் நல்லதாக ஆக்கி கொடுக்கக்கூடிய இது சக்தி அவளுக்கு மட்டும்தான். அப்போ கடவுளுக்கு தெரியும் நமக்கு எது நல்லதுன்னு. அதனால பக்தர்களுக்கு அவள் அதை கேட்காமலேயே வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீன்னு சொல்ற மாதிரி எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடுப்பமா. நான் என்னதுனாலும் கேட்கல, உன் முன்னால நிற்கிறேன், நான் உன் குழந்தை. என் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நான் என்ன நினைக்கிறேன்னு நீ எனக்கு அதை கொடுத்துடுவியே. அதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னு சொல்றாரு அவர். அழகா சொல்லுவார், சங்கரா யார் கொலோ சதுரர் அப்படின்னு சொல்லுவார் இவர். தந்தது என் தன்னை, கொண்டது உன் தன்னை, நீனா உன்னை கொடுத்துட்டு என்ன வச்சுட்டு உனக்கு என்னப்பா கிடைச்சது? ஒன்னு அடைஞ்சதுனால எனக்கு எவ்வளவு பாக்கியம் கிடைச்சது. அப்போ அம்பாளை போய் சரண் புகுந்தாச்சுன்னா எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிறார். யாருக்கு நடக்கும்? எல்லாருக்கும்னா அன்பர் என்பவருக்கு. அவள் கிட்டக்க சரணாகதி அடையணும் அன்பர் என்பவருக்கு அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவளானா நிஜ பிரேமை இருக்கணும். அவ செய்வாளான நினைச்சேன்னா நடக்காது, எதுவுமே நடக்காது. அதனால தான் பஜனவான ஆதிசங்கர பகவத் பாதா சௌந்தரிய லகரியில சொன்னார், உன்னையே பஜிக்கிறவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னவர். அப்போ இதுல என்ன சொல்ற? அன்பர் என்பவருக்கேன்னு சொல்லும் போது
யாருக்கு கிடைக்கும்? இறைவன் கிட்டக்க எல்லாமே இருக்கிறது எல்லாமே உயர்ந்தது தான். அப்போ தன்கிட்டக்க உண்மை அன்பு பூண்ட பக்தர்களுக்கு அவர்கள் கேட்காமலேயே உயர்ந்தவைகளைத்தான் இறைவன் நமக்கு கொடுப்பார். அதனால தான் ஒரு செடியில பூக்கிறது நிறைய, சில பூக்கள் பறிக்கப்படாமலேயே கீழே விழுந்து மண்ணில் உதிர்ந்து இதா போயிடுறது. எல்லாமே இறைவன் திருவடிக்கு போய் அர்ப்பணிக்கப்படுவதில்லை இல்லையா? சில புஷ்பங்கள் தான் அந்த இது. அப்போ எல்லாம் சொல்லுமா, எல்லா செடியும் பூ பறிக்க போனால் அது மனசுக்குள்ளே நினச்சிக்குமா, என்ன பறிக்க மாட்டாளா என்ன பறிக்க மாட்டாளான்னு. ஏன்னா அது காலம்பரம் மலர்ந்து சாயங்காலம் இதாகி உதிர்ந்து வாடி போயிடும். ஒரு நாள் தான் அதோட வாழ்க்கை. அப்போ அந்த செடி நினைக்குமா, அந்த பூக்கள்லாம் என்ன பறித்து பகவான் பாதத்தில் போட்டு அதை இது பண்ண எனக்கு ஒரு பிறவி நல்ல இதை கூட பயனை அப்படின்பா. இல்லை நல்ல மலராக இருந்துதான் எடுத்து சூட்டிக்கோயே. அப்போ அது பிறந்த பயனை அது அடையணும்னு நினைக்குமா. அது ஒரு நாளில் இருக்கிற அந்த மலரே அப்படி இருக்கும்போது, அப்போது சில புஷ்பங்களுக்கு தெய்வத்தை அலங்கரிக்கக்கூடிய பாகியம் கிடைக்கும். சில புஷ்பங்கள் நம்ம பார்க்குறோம், எத்தனையோ பேர் இறந்தவர்களுக்கெல்லாம் அந்த மாலையை அனுபவித்து அதில் போகிற இதுக்கு அந்த பாக்கியம் இருக்கும். அப்போ எல்லா புஷ்பங்களுக்கும் எல்லா வித பாக்கியங்களும் கிடைக்காது இல்லையா? அதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்லுவார், வகுத்தான் வகுத்த வகையெல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது அப்படின்னு சொல்வார். இதனால தான் எப்படி ராமனு சீதையும் மணவரையில் ஒன்றி இருந்தாலாம், ஒன்றிய போகமும் யோகமும் ஒத்தார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கிட்டாததை கிட்டச் செய்வது யோகம், கிட்டியதை அனுபவிக்க செய்வது போகம். அப்போ எப்படியெல்லாம் சொல்றார் பாருங்க, எல்லா விதமான சுகங்களையும் அவள் கொடுக்கக்கூடியவள். அதனால தான் அன்பர் என்பவர்க்கே அவர்களுக்குத்தான் அவள் எல்லாவற்றையும் கொடுப்பாள், அவர்களால் எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாமே அன்னையின் அருள் பெறணும். இதைத்தான் என்ன சொல்றார் தாயுமானவர், காகம் உறவு கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோகம் என்றும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமா ஏக உருவாய் கிடக்குது ஐயோ, இன்புற்றிட நாம் எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கே சேரவாரும் ஜெகத்தீரே அப்படின்னு தாயுமானவர் சொல்றார். அந்த தாயுமானவர் சொல்றது என்ன சொல்ற, நம்ம தேகம் எடுத்துட்டோம், இந்த தேகத்தை அகண்டாக்கார சிவபோகம் என்கிற பேரின்ப வெள்ளத்தை அனுபவிப்பதற்காக அது பூரணமாக தங்கி இருக்கு, பொங்கி ததும்பின் இருக்கு. அதை அனுபவிக்காம நீங்க வேற இனத்திலாமோ அனுபவிக்கிறீர்களே ஜெகத்தில் உள்ளவரே அப்படின்னு சொல்ற. அத மாதிரி அவள்கிட்டக்க அன்பு பூண்டு அன்பர்களுக்குத்தான் இதை எல்லா பாக்கியமுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படிங்கிறார். கனம் தரும் பூங்குழலால் என்ன சொல்ற, கனமான பூக்களை எல்லாம் அணிந்திருக்கிறதுனால தலை அவளுக்கு அம்பாளுக்கு அவ்வளவு கனமா இருக்கும், பூங்குழலாள்ங்கிறார். அப்படிப்பட்ட அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டமான மலர் பிச்சி பூச்சூடிடுவாள் அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்படி கனம் தரும் பூங்குழலாள் அப்படின்னு சொல்லி அதை இதை அவ்வளவு அழகா எடுத்து சொல்றார். அவள் எப்படிப்பட்டவள், மூகபஞ்சசதியில கடாட்ச சதகத்துல சொல்றா, வாகீஸ்வரி சகசரி நியமேன லக்ஷ்மி புருவல்லரி வசகரி புவனானி கேகம் ரூபம் திரிலோக நயனாம் ருதமம்பதேஷாம் காமாட்சி ஏஷு தவ வீட்சண பாரதந்திரி அப்படின்னு சொல்றார். அம்பாள் எப்பேற்பட்ட பாகியத்தை எல்லாம் கொடுக்கக்கூடியவள். சௌந்தரிய லகரியில் அம்பாளோட பூர்வ அசைவு, பிரம்மா விஷ்ணு எல்லாம் அதை வச்சுதான் தங்களுடைய தொழில்களையே செய்கிறாராம் இப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார். அப்போ எப்பேற்பட்டவள் அவள் அம்பாளோட நேத்திரங்களாக இருக்கக்கூடியவள், சரஸ்வதி லக்ஷ்மியுமாக இருக்கக்கூடியவள். அவனால அம்பாள் கடாட்சத்தால அலைமகளும் கலைமகளுமே அருள் செய்கின்றார்கள். ஆனால் அம்பாளுடைய கடைக்கண் திருஷ்டி சகல வல்லமை படைத்தது. அப்போ அபிராமியோட பூர்ண கடாட்சம் எப்பேற்பட்ட வலிமை உடையது அப்படின்னு சொல்றார். அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு சொல்லி அந்த அபிராமியோட கடைக்கண்கள் தான் இதை எல்லாமே தரக்கூடியது. என்னெல்லாம் சொல்ற, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுற. இந்த கடைக்கண்கள் தான் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவு தரும், நல்லன எல்லாம் தரும்னு சொல்லி நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் அப்படின்னு சொல்லி அப்படி அழகா சொல்ற. ஒவ்வொரு இதா சொல்லி சொல்லி அம்பாள் யாருக்கு எல்லாத்தையும் கொடுப்பா, அன்பர் என்பவருக்கேன்னு சொல்லி அபிராமியோட கடைக்கண்களை இதை எல்லாம் கொடுக்கக்கூடியது. உன் திருவடி தூளியான கால்வண்ணம் கல்லை பெண்ணாக்கும் திறமை பெற்றிருந்தால் உன் முழு வண்ணம் எத்தகைய ஆற்றல் உடையது அப்படின்னு சொல்லுவார். அவர் உன் கால்வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு ராமனை பற்றி தாடக வதத்தில் சொல்லும்போது
கம்பர் எடுத்து சொல்லுவார் இதில் வந்துட்டு இப்பேற்பட்ட ஆற்றல் உன்னுடைய காலுக்கே அந்த இது இருக்குன்னா உன்னுடைய முழு ஆற்றல் வண்ணம் எப்பேற்பட்டதுன்னு சொல்லுவார். அப்போ நாம் என்ன செய்யலாம், அபிராமியோட கடைக்கண் கடாட்சம் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காம அவளுடைய பரிபூர்ண கடாட்சம் நம்ம மேலே விழணும்னு நம்ம பிரார்த்திக்கணும். அதனால தான் எப்பொழுதுமே சொல்வா, பகவானை நம்ம பார்க்கறது பெருசு இல்லை, அவள் நம்ம பார்க்கணும். அவளுடைய கடைக்கண் பார்வை ஆதிசங்கர பகவத் பார்த்தால் சுப்பிரமணிய புஜங்கத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. அதில் சொல்லுவேன், உனக்கு 12 கண்ணு இருக்கேப்பா, துவாதச வீஷனேற்று, நீ அதில் ஒரு துளியை என் மேலே செலுத்துறதுனால உனக்கு என்ன குறைஞ்சிடும், என்ன ஹானி வரும்னு கேட்பார். அது மாதிரி அவளுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலே விடணும், அவளுடைய பூர்ண கடாட்சம் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் வேண்டிக்கணும். தலைகனம் வரக்கூடாது அப்படிங்கிறத வேணும். என்னெல்லாம் வேணும், உன்னை பணியதுனால எனக்கு எல்லா செல்வத்தையும் கொடுக்கணுமே தவிர்த்து மற்றது வேண்டாது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அம்பாள் எப்பேற்பட்ட அருள் செய்யக்கூடியவள்னு பகவான் நம்ம ஒன்றா அனுபவிச்சிருக்கோம். நிறைய அதை கொடுக்குறாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு குச்சேலர் அவளை கொண்டு போனால் ஒரு பிடி அவளை பார்த்தோடனே லக்ஷ்மி தேவி அங்கே பார்த்தோன்னே எப்படிப்பட்ட செல்வத்தை கொடுத்தாள் அவள் இல்லையா லக்ஷ்மி பார்த்து. அதனால எப்படிப்பட்ட செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவள் அவள். அதனால மலையரசியான அன்னை அபிராமி அந்த கடைக்கண் கடாட்சம் ஒன்றே போதும்னு இந்த அந்தாதி பாடலில் நமக்கு அழகாக எடுத்து சொல்லியிருக்கிற அபிராமி பட்டர். அவளுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேலேயும் விழணும்னு நம்ம பூரணமாக அவளோட பாதங்களில் பணிந்து அவள் சரணாரவிந்தங்களை கெட்டியாக பிடிச்சிப்போம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.